ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். நீ வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் முருகன் நினைத்து கொண்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை 3 முறை சொல்லிட்டு வா. நீ என்ன நினைத்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் உடனே நடக்க வைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். இனி நீ நினைத்து நடக்காமல் இருப்பது என்று இருக்காது, உன்னுடைய கஷ்டங்களும் இருக்காது. அனைத்தும் தூசி போல் பறந்து போகும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பொருள் இருப்பேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஒரு தகப்பன், ஒரு பொண்ணு, ஒரு குடும்பத்தினர் சேர்ந்த குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல எப்பவுமே அந்த தகப்பாக்கும், அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையிலான சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தை பெண்மணி அந்த பொண்ணு எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பா அவங்களுக்குள்ள சண்டையை. என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும். ஒரு நாள் அவங்களுக்கான சண்டை பெரிய அளவில் ஆயிடுச்சு. அந்த கணவர் இன்னும் வீட்டுல இருந்தா கோவமா தான் வரும்னு நினைச்சிட்டு அந்த கணவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். அந்த குடும்பத்தினர் மனைவியும் பொண்ணும் தூங்கிட்டாங்க. காலையில் வரைக்கும் பாக்குறாங்க, கணவர் வீட்டுக்கு வர காணும். என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சு அம்மாவும் குழந்தையும் ஓடி போய் பாக்குறாங்க. தேடியும் கிடைக்கல. கடைசியில அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர், உங்க கணவருக்கு அடிபட்டு இருக்கு, ஆஸ்பத்திரி சேர்த்துக்காங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்க. என்னன்னு வேகமா போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு கணவர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உழைப்பது ரொம்ப கடினம் என்பது போல கூறுறாங்க. அந்த தாயாருக்கும் அந்த பிள்ளைக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. மனசுல கஷ்டமும் மனசுல வேதனைகளும் நிறைஞ்சிருக்கு. என்ன பண்ணனே தெரியாம இருக்கும் பொழுது அங்க ஒரு முருகன் கோவில் இருந்துச்சு. அங்க போய் முருகனை வேண்டி கும்பிடுறாங்க, ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு. ரொம்ப மனசார வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு சாமியார் வரா. அப்ப இவங்க 2 பேரும் கண்ணீர் விட்டு வேண்டிக்கிறத பார்த்து, என்ன ஆச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்படி அழுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாம் கூறுறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சது நடக்க போகுது. உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும்னா நான் சொல்றேன், இந்த ஒரு மந்திரத்தை இங்க வச்சே சொல்லு, இந்த கோவில வச்சே சொல்லு. உன் கணவன் பழிச்சுப்பான், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும், உன்னுடைய வறுமை எல்லாம் நீங்கி நல்லபடியா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் ஒரு மந்திரத்தை சொன்னான். அந்த பெண்மணியும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கா. அங்கிட்டு இருந்து ஒருத்தர் வேகமா ஓடி வந்து, உன் கணவர் கண்முழிச்சாருமா, எல்லாம் சரியாயிடுச்சு, வேமா வாமா அப்படின்னு கூப்பிடுறா. அந்த பெண்மணிக்கு மனசு சந்தோஷம், அந்த குழந்தைக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு வேகமா சந்தோஷத்துல ஓடி போய் பாக்குறாங்க. நல்லா இருக்காரு அவ அப்பாவும், அந்த கணவர் வச்சீங்கன்னா நல்லா இருந்தார். அப்புறம் 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில எப்போ கஷ்டம் வந்தாலும் சரி, எப்போ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த சாமியார் சொன்ன இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரியலோட நல்லதும் கெட்டதெல்லாம் நீங்கி நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எப்போ கஷ்டம் வந்தாலும் எப்போ பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க முருகப்பெருமான் நினைச்சு வேண்டி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா மாறும். ஏன் திருச்செந்தூர் முருகன் வச்சேன்னா, திருச்செந்தூர் முருகனுக்கு தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே செல்லும் பொழுது வெளியே வரும் பொழுதுன்னு நமக்கு ஏற்றல் போல அமைஞ்சிருக்கு. அதனால நீங்க திருச்செந்தூர் முருகன் நினைச்சிட்டு சொல்லுங்க. அந்த மந்திரம் இதுதான்: ஓம் ரிம் வேல் காக்க, ஓம் ரிம் வேல் காக்க, ஓம் ரிம் வேல் காக்க. இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டே வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரியரோட மாற்றம் ஏற்படும். முருகப்பெருமானை நினைச்சு, திருச்செந்தூர் முருகனை நினைச்சு வேண்டிக்கும். வேண்டி இந்த 2 வரி ஸ்லோகத்தை சொல்லிட்டு வா. உன் குடும்பத்துல கூடிய கஷ்டங்கள், தீராத நோய் நொடி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீந்துரும். உன் குடும்பத்துல இனி செல்வத்தாலேயோ இல்ல குடும்பத்துக்குள்ள வேற ஏதாச்சும் பிரச்சனையோ வராம தடுக்கும். அதனால நீ இந்த ஒரு விஷயத்த இன்றே சொல்லிட்டு வா. அப்படி நீ சொல்வது மூலியமா ஒட்டுமொத்த கஷ்டமும் தீர்ந்து, உன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து, நீயும் சரி உன் குடும்பத்திற்கும் சரி சந்தோஷமா இருக்கலாம். அது என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு தகவல் உள்ள வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். இங்க நிறைய நபர்கள் வாழ்க்கையில எத்தனையோ பரிகாரங்கள், எத்தனையோ பூஜைகள், எத்தனையோ விரதங்கள், எத்தனையோ கோவில்களுக்கு சென்று எவ்வளவோ விஷயங்கள் செய்திருக்கார்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு வாரம் முருகப்பெருமானை வேண்டி வீட்டிலிருந்து 2 வரி ஸ்லோகத்தை சொல்வது மூலமாக கிடைக்கிறது என்றால் எதற்காக செய்யாமல் இருக்க வேண்டும்? கண்டிப்பான முறையில் இந்த 2 வரி வார்த்தையை மட்டும் இன்று இரவுக்குள்ளேயே நீங்க சொல்லிடுங்க. அப்படி நீங்க திருச்செந்தூர் முருகனை நினைச்சு வேண்டி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது. அசுர வேகத்தில் உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த ஒவ்வொரு காரியம் நடக்க ஆரம்பித்துவிடும். உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்களும் சரி உங்கள் குடும்பத்தில் இருப்பவரும் சரி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும்.
உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்கள் குழந்தைகளின் தலையெழுத்து, படிப்பு, முக்கியமாக குழந்தை இல்லா பாக்கியம், திருமண தடை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எதற்காக வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு முறை இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் முன்வைக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை நடைபெறும் வரை அதை மட்டும் நீங்கள் முன்வைத்து அதற்கான மந்திரத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை கூறி அதை மட்டும் கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு இது நடப்பதற்கு ஒரு சில வாரங்கள் ஆகும். காரணம், உங்களுக்கு நீங்கள் முருகப்பெருமானை வேண்ட ஆரம்பித்த உடனே உங்களை சோதிக்க ஆரம்பித்து விடுவார். அந்த சோதிப்பில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுப்பார். அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நீங்கள் முருகப்பெருமானை வேண்டினால் மட்டும்தான் உங்களுக்கு முருகப்பெருமானே கூட இருந்து எல்லா விஷயமும் செய்து தருவார். அதன் பிறகு உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்களுக்கும் சரி, வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் என்பதே இருக்காது. அந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி நாம் பார்ப்போம். அதற்கு முன்பு இதை எப்படி செய்ய வேண்டும் பார்ப்போம். இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கூறலாம். ஆனால் இதை நீங்கள் கூறும் நேரம் பொழுது பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லது. அப்படி இல்லை என்றால் எந்த நேரம்னாலும் சரிதான். முக்கியமாக இதை நீங்கள் கூறும் பொழுது சுத்தபத்தமாக இருங்கள். தீட்டு பெண்கள் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் மட்டும் செய்யாமல் தவிர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக நீங்கள் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கண்மூடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முருகப்பெருமானை பார்த்து கொண்டே சொல்லுங்கள். மனதார சத்தமாக சொல்லி பாருங்கள். அது என்ன ஸ்லோகம் என்றால், இதற்கு முன்பு நீங்கள் குளித்து விட்டு இதை சொல்லுங்கள். நிறைய நபர்கள் குளிக்காமலே சொல்லலாமா அப்படின்னு கேட்பாங்க. குளித்து விட்டு தான் சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், ஓம் கந்தவேலா போற்றி, ஓம் கந்தவேலா போற்றி, ஓம் கந்தவேலா போற்றி. இதை நீங்க எத்தனை முறைனாலும் சொல்லலாம், எத்தனை தடவைனாலும் சொல்லலாம், எவ்வளவு நாள் வேணாலும் சொல்லலாம். ஆனா தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. நல்லது தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதுல இருந்து நீங்க வெளிவர முடியும். உங்க வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். இதுல அவ்வளோ சக்தி இருக்குதுங்க. முழுமையான நம்பிக்கையோட நீங்க இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் அடைவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். ஏன்னா நீங்க முருகப்பெருமான் நினைச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்றீங்க. முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு கிடைச்சிச்சுனாலே எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். முக்கியமா பணக்காரன் ஏழை என்று முருகப்பெருமான் பார்ப்பதில்லை. மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கண்டிப்பாக பார்ப்பார். உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படும் போது இல்ல பிரச்சனை இருக்கும்போது மனசார இந்த ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. உங்க வாழ்நாளில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இனி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது எல்லாமே நல்லபடியா மாறி நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால முழுமையான நம்பிக்கையோட இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்க. திருச்செந்தூர் முருகனையும் அல்லது உங்களுடைய ஆறுபடை வீட்டில் எந்த ஒரு வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடா இருக்கோ அதை நினைச்சிட்டு சொன்னாலும் சரி, நீங்கள் மனதார சொன்னீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில மாறும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பாலிப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் முருகப்பெருமான் நினைத்துக்கொண்டு சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். இதை நீங்கள் வீட்டில் வச்சு சொல்லலாங்க. வீட்டில் வச்சு சொல்லும் போது வீட்டில் விளக்கேற்றி இருக்கணும், விரதம் இருக்கணும், சுத்தமாக இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. மனதார எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் போதும். நல்லபடியான ஒரு விஷயத்தை வச்சுட்டு மனசுல இந்த ஒரு நல்ல விஷயத்தை வேண்டிக்கிட்டு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. அதுவும் 3 முறை சொன்னால் போதும். அதிகமான நீங்க சொல்லணும் அவசியம் இல்லை. தினமும் சொல்லிவாங்க. ஆனா தினமும் நீங்க சொல்லி வந்துடும், ஒரு நாள் விடாம தொடர்ச்சியா ஒரு 48 நாளாச்சும் நீங்க சொல்லிவாங்க. அப்படி நீங்க சொல்லி வரும்போதும் கண்டிப்பா நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த ஒரு மந்திரம் இதுதான். ஓம் ரிம் வேல் காக்க, ஓம் ரிம் வேல் காக்க, ஓம் ரிம் வேல் காக்க. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிவாங்க. இந்த வார்த்தையை நீங்க சொல்றது மூலியமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இனி எதிரிகளே இல்லாம நீங்க வெற்றியை மட்டும் பெற முடியும். ஏன்னா நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில எதிரிகள் இருப்பதனாலேயே அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவங்களால அடைய முடியாது. எப்ப பாரு தோல்வியும் பிரச்சனையுமே அடைஞ்சுட்டு இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அடையாம வெற்றியை மட்டும் கொண்டுவதற்கு நீங்கள் முருகப்பெருமான் நினைத்துக்கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம்னா அது இதுதான். இதை சொல்லி பார்த்துட்டே வாங்க தினமுமா. உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்களுக்கு மாற்றம் ஏற்பதோடு உங்க வாழ்நாள் கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நிச்சயமா நீங்க நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பாத யாத்திரை எத்தனை நபர்கள் சென்றாலும் அதுல பாதி நபர்கள் கூட கோயிலுக்குள்ள போவாங்கன்னு கேட்டா இல்லவே இல்லை. ஒரு சில நபர்கள் தான் உள்ளே போவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முருகனோட ஆசையும் பக்தியும் அவங்களுக்கு இருக்காது. ஆனா பாத யாத்திரை போறது எனக்கு ஏதோ நிறைய நபர்கள் சும்மா சாலிக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதான் செய்யுது. ஆனா அதை எல்லாம் தவிர்த்து முருகனை வேண்டிக்கிட்டு போறவங்களால மட்டுமே, முருகனோட ஆசை உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க முருகனை பார்க்கவே, முருகனோட சந்திக்கவே போக முடியும்.
நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் எத்தனை நாட்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றிருப்பீங்க. ஆனா ஒரு முறையாவது நல்லா யோசிச்சு பாருங்க. திருச்செந்தூர் முருகனை நேர்ல போய் பார்த்திருக்கீங்களா? உள்ள திருச்செந்தூர் முருகனை வழிபட முடிஞ்சிருக்கா? திருச்செந்தூர் முருகனுடைய சன்னதிக்குள்ள நீங்க போயிருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. நிறைய நபர்கள் வாழ்க்கையில அது நடந்திருக்காது. ஆனா ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில மட்டுமே அது நடந்திருக்கும். அப்பேற்பட்ட விஷயம் தாங்க இது. உங்களால திருச்செந்தூர் முருகனோட கோவிலுக்குள்ள போகணும்னு ஆசை இருந்துச்சுனாலும், ஆனா போக முடியாம இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இத வீட்ல இருந்தே சொல்லுங்க. அதுவும் ஒரு சில தினங்கள்லயே கண்டிப்பா திருச்செந்தூர் முருகன் உங்கள கூப்பிடுவார். நீங்க அவரோட சன்னதிக்கு போயிட்டு வேண்டிட்டு நீங்க வரலாம். முக்கியமா அவர் கண் பார்வையில உங்களோட உடம்பு, உங்களோட மனசு எல்லாமே பட ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பமே அவருடைய கண் பார்வையில இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பார். இத நீங்க தைரியமுடன் நம்பிக்கையுடன் சொல்லிட்டு வாங்க. நீங்க இத வீட்ல இருந்தபடியே சொல்லலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான் போகணுன்ற அவசியமே கிடையாது. நிறைய நபர்கள் இத வீட்ல இருந்து சொல்லிட்டு அப்புறம் திருச்செந்தூர் முருகனே அவள கூப்பிடுவார். ரொம்ப சுலபமா திருச்செந்தூர் முருகனை பார்த்து வழிபட்டு வருவாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையுடன் வீட்ல இருந்தபடியே திருச்செந்தூர் முருகனை நினைச்சுக்கோங்க. மனதார நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு வீட்ல இருந்தபடியே இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. நிறைய நபர்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எதுக்கு நடக்குது, எதெல்லாம் நடக்குதுன்னு. இங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த முருகன் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பான். உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அதுக்கு முருகனோட பங்கு பெருமங்கா இருக்கும். அதனால நீங்க நம்பிக்கையோட செஞ்சு வாங்க. திருச்செந்தூர் முருகன நினைச்சுக்கிட்டு, இல்ல வேற எந்த ஒரு முருகன் உங்களுக்கு பிடிக்குமோ, அந்த முருகன நினைச்சுக்கோங்க. இந்த 6 படை முருகன்ல நீங்க எத வேணா நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க வீட்ல இருந்தபடியே சொல்லிட்டு வாங்க. இந்த முருகப்பெருமான நினைச்சுட்டு, நீங்க எத செஞ்சுட்டு வந்தாலும் சரிங்க, அது உங்களுடைய கூடிய விரைவில உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில தீராத நோய் இருந்தாலும் சரி, அத எல்லாத்தையும் தீர்த்து வைப்பா. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பா. நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே நடத்தி உங்களுடைய வாழ்க்கைய மொத்தமா மாத்திடுவா. இந்த ஒரு ஸ்லோகத்த சொல்லிட்டு வாங்க. நம்பிக்கையோட சொல்லிட்டு வாங்க. நிறைய நபர்கள் ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க. ஆனா நம்பிக்கையே இருக்காது. நீங்க நம்புங்க. ஒரு முறை சொன்னாலும், ஒரு நாள் சொன்னாலும் நம்பிக்கையோட சொல்லி பாருங்க. அந்த ஸ்லோகம் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்ட்டல் பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடனே வந்து கொண்டே இருக்கும். இது வாழ்வையும் வாழ வைக்கும் முருகனோட மந்திரங்க இது. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க. ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வராய புத்ராய தீமகி தன்யோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க. அதுவும் முருகப்பெருமான் நினைச்சிட்டு சொல்லிட்டு வாங்க. நீங்க தைரியமுடனும் நம்பிக்கையுடன் சொல்லிட்டு வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்களும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்த்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர.